வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். ஜனவரி முதல் நுழைவுத் தேர்வுகளில் சீர்திருத்தம், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட் போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நிறைய பிரச்சனைகள் வந்ததால் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் சேஞ்சஸை கொண்டு வரலாம், மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சாங்க. அதனால் ஒரு சீர்திருத்தத்துக்கு குழுவை அமைச்சிருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி கேட்கலான்னா, நுழைவுத் தேர்வு சீர்திருத்தம் செய்ய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யாருன்னு கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் என்னென்னா, இஸ்ரோ முன்னாள் தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழு. இவர் தலைமையிலான குழு தான் பரிந்துரையை வழங்கியிருக்காங்க. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. வேறு இது மற்றது எதுவும் தேவையில்லை, நம்ம எக்ஸாம்ஸ்க்கு இதுவே போதும். அதுக்கடுத்து பாருங்கள், உலக சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம். இந்த டே மட்டும் தெரிஞ்சால் போதும். வேர்ல்டு டே ஆஃப் டயபெட்டிஸ், இதுக்கான டே என்னன்னு பார்த்தோன்னா நவம்பர் 14. அதுக்கடுத்து பாருங்கள், இந்திய தொழிலக கூட்டமைப்பின், இது தேவையில்லை, 10வது நீர் புத்தாக்க மாநாடு, இதுதான் இம்பார்ட்டன்ட். 10வது நீர் புத்தாக்க மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கொஸ்டின் வரலாம். 10வது நீர் புத்தாக்க மாநாடு டெல்லியில் நடந்தது. ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கடுத்து தொலைதூர தரை இலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி. டிஆர்டிஓ இருக்குல்ல, அவங்க என்னென்னா புதுசாக ஒரு சோதனை பண்ணியிருக்காங்க. அதுனா தொலை தூரத்தில் இருக்கிற தரையில் இருக்கிற இலக்கை இங்கிருந்து அழிக்கிற மாதிரி ஒரு சோதனையை நேற்று செஞ்சு வெற்றியும் பெற்றிருக்காதில். இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது ரொம்ப முக்கியம்னா, ஒடிசாவின் சந்திப்பூர் இல்லாட்டி ஒடிசாவின் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் எங்கே இந்த இது நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா, ஒடிசாவில் இருக்கிற சந்திப்பூர். இதே எக்ஸாமில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா இந்த இடத்த கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த சோதனை எங்கே நடந்ததுன்னா ஒடிசாவின் சந்திப்பூர். வேறு எதுவும் நமக்கு இந்த இதுவில் தேவையில்லை. அதுக்கடுத்ததாக பார்த்தோன்னா, திருவள்ளுவர் சிலை. கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை வெள்ளி விழா 2 நாட்கள் கொண்டாட்டம். கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். வள்ளுவர் சிலை வெள்ளி விழா எந்தெந்த நாளில் கொண்டாடப்பட்டதுன்னு கூட கேட்கலாம். எப்போனா டிசம்பர் 31, ஜனவரி 1, 2 நாள் கொண்டாட போகிறாங்க. இப்போ அந்த திருவள்ளுவர் சிலை 2000 ஃபஸ்ட்டு வச்சாங்க, அதாவது திறந்து வச்சாங்க. இப்போது 2024 போயிட்டுருக்கு. 25, அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி வந்தால் 25 வருஷம். அதனால் வெள்ளி விழா கொண்டாட போகிறாங்க. அதுக்கான செலிப்ரேஷன் தான் 2 நாள், 31 டிசம்பர் 31, ஜனவரி 1. இது நம்ம ஸ்கூல் புக்ஸில் கூட இந்த திருவள்ளுவர் சிலையை பற்றி இருக்கும். அதனால் இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். எப்போது இந்த சிலை வச்சாங்கன்னு பார்த்தோன்னா 2000 ஆண்டு, அதுவும் 2000 வச்சுருக்காங்க, ஜனவரி 1. ஓகேங்களா. அடுத்து வேறு என்ன இதில் கேட்கலான்னா, இந்த சிலையோட மொத்த உயரம் 133 அடி. அவ்வளோதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி வந்த நியூஸ் பேப்பரில் இவ்வளோ தான் நியூஸு. இதை நீங்கள் ஒரு நோட்டில் சும்மா எழுதி வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் எக்ஸாம் அப்போ கரண்ட் அஃபேர்ஸை தேடி அலைய தேவையில்லை, நம்மளுக்கிட்ட இருக்க டேட்டாவே படித்தாலே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.